என்னடா சோக பீஜம் போட்டு சொகுசாக பல்ல கட்டுறேன்னு கேட்பீங்க. அதை பற்றி வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன். இது உங்கள் 30 days of third year மாணவன் வீடியோ நம்பர் 14. என்னடா இவ்வளோ கார் நிற்கிதுன்னு கேட்பீங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம காலேஜின் முதல் வருட மாணவர்களின் முதல் நாள் இன்றைக்கி தான். ஸோ அதான் பேரண்ட்ஸ்லாம் வந்து விட்டு போக வந்திருக்காங்க. நம்மளும் கொஞ்சம் சரி போகணும் அவங்கள வெல்கம் பண்ணிட்டு வந்துட்டேன். வெல்கம் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, சும்மா யார் யார் வந்திருக்கா என்ன எதுவும் டீட்டெயில்ஸ் அப்படியே பார்க்க போனேன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா அந்த வழியாக போனேன், அப்படியே பார்த்துட்டு வந்தேன், அவ்வளோதான். அங்கேருந்து ஒருத்தன் டே உன் ஃபோட்டோ கிட்ட மெமரிஸில் இருக்குன்னு சொன்னான் பாரு, எடுத்தேன் பாரு ஓட்டம். எங்கே இருக்குது இந்தா இருக்குங்கிற மாதிரி அடிச்சு பிடிச்சி தொலை எடுத்துட்டேன். நான்லாம் நம்ம ஃபோட்டோ செத்தான் செலுத்த மாட்டாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, சாதிச்சாலும் மாட்டுறாங்க. டே ஃபீல் லைக் எ ஃப்ளை மூமெண்ட் தான். ஆமாங்க, அப்புறம் இவ்வளோ ஃபோட்டோக்கு நடுவில் நம்ம ஃபோட்டோ இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய ப்ரௌட் மூமெண்ட் தானே. இதை பார்க்கும்போது அப்படியே பேக்ரவுண்டில் சூரியரை போட்டுற பாட்டை போட்டுக்கிட்டே போனேன். பதட்டத்தில் பாட்டு மாறி போச்சு. இது சரிப்பட்டு வராது, மண்டைக்கு வேலை கொடுக்கணும்னா வயிற்றுக்கு பூஜை பண்ணணும்னு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இப்போ அந்த அடிதடி கதைக்கு வருவோமா. யார் அந்த ஓல்டு மேன் ஒன்று இந்த அடிக்கிறாருன்னு கேட்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் கைபேசியை கலாண்டு வச்சிட்டேன். அதனால தான் என் கையை கருமிஷில் ஓட்ட மாதிரி கறக்குன்னு திருவுறான். ஃபைட்டுக்கு வெயிட்டி சுட்டு ரூமுக்கு திரும்பிட்டேன். இரவு உணவு இனிமையாக முடிச்சுட்டு குழு டிஸ்கஷன் வந்தாச்சு. நாங்கள் தான் எங்கள் ரூமின் மும்மூர்த்திகள். தின்னுக்கிட்டே தீவிரமாக டிஸ்கஷனில் இறங்கிட்டோம். இந்த ஊருக்குள்ளலாம் சொல்லுவாங்கள்ல, கழுதை கேட்டால் குட்டி சேவர்னு, அந்த மாதிரி நாங்கள் 3 பேரும் சேர்ந்தா